திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையிலே மரங்கள் வெட்டப்படுவது என்பது பகிரங்கமாக நடைபெற்று வருகின்றது. இந்த வெட்டப்படுகின்ற மரங்கள், அது குறிப்பாக தாளக்கடை, தென்மலை, பழையூர் போன்ற இடங்களிலே வெட்டப்படுகின்ற மரங்கள் பொது இடத்திலே வைத்து ஏற்றி கொண்டு செல்லப்படுகின்றது. இந்த மரங்களிலே அரசுக்கு அனுமதி பெற்ற குறியீடு இருக்கிறதா என்றால் இல்லை. அதே மாதிரி மரங்கள் வெட்டி ஏற்றப்படுகின்ற வனத்துறையை சார்ந்த ஒரு காடு இருக்க வேண்டும் என்பது விதி. அந்த காடும் அங்கு இல்லை. ஆக மரங்கள் வெட்டப்பட்டது அனுமதி பெற்று வெட்டப்பட்டதா அல்லது அனுமதி பெறாமல் வெட்டப்பட்டதா என்ற ஒரு குழப்ப நிலை ஏற்படுகின்றது. ஆக அனுமதி பெற்று வெட்டி இருந்தாலும் கூட அந்த ஏற்றுவதற்கு அரசு அலுவலர்கள் இருக்க வேண்டும். ஆனால் அது இல்லாமல் மரங்கள் ஏற்றப்படுகின்றது. ஆக அனுமதி என்பது பெறாமலே மரங்கள் வெட்டப்படுகின்ற நிலை ஏற்படுகின்றது. இதன் இப்படி இப்போ வனப்பகுதியில் இப்படி மரங்கள் வெட்டி அழிக்கப்படுவதால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், வனவிலங்குகள் ஊருக்குள் புகுந்து விடுகிறது. இதனால் மக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளான. நேற்றைய தினம் கூட கொடைக்கானலிலே ஒரு காட்டு மாடு நகருக்குள் புகுந்து ஒருத்தரை முட்டி கொன்ற ஒரு கொடுமையான நிகழ்வு ஏற்பட்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் வனங்கள் அழிக்கப்பட்டு விட்டால் பசுமை நிலை மாறி இன்றைய தினம் ஐப்பசி மாசத்திலே கூட மழை இல்லாமல் வெயில் அடித்துக் கொண்டே இருக்கின்றது. ஆக இந்த மாதிரி காலநிலை மாற்றம் கூட ஏற்படுகின்றது. அப்ப வனங்கள் என்பது செழிப்பாகவும் பசுமையாக இருக்க வேண்டிய ஒரு நிலை உள்ளது. அதை வனத்துறையோ மற்ற மாவட்ட அரசு நிர்வாகமோ அரசு அலுவலை யாரும் கண்டுகொள்வதில்லை. அதனால் காரணமாக மரம் கடத்துவர்கள் பகிரங்கமாக மிக துணிச்சலாக மரங்களை வெட்டி கடத்துகின்றனர். இதற்கு அரசு அலுவலர்கள் அத்துணை பேரும் உடந்தையாக இருக்கின்றனர். அது குறிப்பாக பட்டா காட்டுகளை வெட்டுகின்றோம் என்று சொல்லிவிட்டு பொதுவான இடங்களில் வெட்டக்கூடாது என்ற அரசு குறிப்பிட்டிருக்க மரங்களை கூட வெட்டி ஏற்றப்படுகின்ற நிகழ்வு ஏற்படுகின்றது. இது முழுக்க முழுக்க அரசு அலுவலர்களுடைய உடந்தையிலும் அவருடைய ஆதரவிலும் தான் நடத்தப்படுகின்றது. இதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து மாவட்ட அரசு நிர்வாகம், தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து மரம் வெட்டி அனுமதி பெறாமல் வெட்டி கடத்துகின்றவர்கள் குண்டர் தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கு உடந்தையான அதிகாரிகள் அத்துணை பேர்கள் இலாகா பூர்வமான நடவடிக்கை எடுத்து அவர்களை நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும். ஏனால் இன்றைய சூழ்நிலையிலே உலகமே புவிக்கோளமே என்று வெப்பமயமாக்கி கொண்டிருக்கின்றது. உலகமே பதறுகின்ற நிலையிலே மரங்களை வெட்டி வனங்களை நாசக்காடாக்குவது, சுடுகாடாக்குவது என்பது இந்த உலகத்திற்கே விடப்படுகின்ற அச்சுறுத்தல். ஆக அரசு விழித்துக் கொண்டு இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம்.